மோசமான ஒரு தகப்பன் ஒரு வீட்டில் இருந்தா சின்ன பிள்ளைகள் கட்டாயமாக குழந்தை தொழிலாளராக மாறித்தான் ஆக வேண்டும்னு இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை பாருங்க. எல்லா அப்பா மாதிரி எங்க அப்பா எங்க கூட இருந்திருந்தாருன்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்திருந்தோம்னா, எங்க அண்ணன் இந்த வருஷம் படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காயா, டாக்டர் பியூன் வேலைக்கு. எங்க அண்ணன் படிச்சிருப்பால. நீங்க கேட்கலாம், உங்க அண்ணன் படிக்கிறக்கும் நாடு முன்னேறக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்கலாம். ஐயா, எங்க அண்ணன் படிச்சிருந்தானா நான் இந்த வருஷம் 10வது முடிக்க போறேன், முடிச்சிட்டு நிக்க போற நிலைமையில இருக்கேன். நான் படிச்சேனா இந்தியாவை முன்னேறதுக்கு ஏதாச்சும் ஒரு வலையில உறுதுணையா இருந்திருப்பல்லையா. அப்ப கண்டிப்பா அதுல என்ன அடங்குதுன்னு பாருங்க. பெண் சிசு கொலை, ஒரு பெண்ணுக்கு கொடுமை, தொழிலாளர் நிலை, இதெல்லாம் ஒளிஞ்சாதான் 2010 கண்டிப்பா இந்தியா வல்லரசு ஆகுங்க. அருமை அருமையா. பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாருங்க. வரதட்சணையால் மனைவியை கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்திய ஒரு தகப்பனால் ஒரு பையன் ஏற்கனவே படிப்பை விட்டுட்டான், இவனும் படிப்பை விடுகிற நிலையில் இருக்கிறான். இப்படி படிக்க வேண்டிய இளைஞர்கள் எல்லாம் படிக்காமல் போனால் வல்லரசாவது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நம் முன்னால் நிற்கிறது. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. நாங்கள் நினைக்காத முறையில் நீங்கள் நினைச்சிருக்கீங்க. அதனால் உங்களால் அந்த அதிரடி மாற்றங்களை எதிர்காலத்தில் செய்ய முடியும். நான் இப்போ சில ஆட்களை இங்கே கூப்பிட போகிறேன். கருப்பாயின்னு ஒரு பெண்ணு. வாங்க வாடா. என்ன ஐயா, நாங்கள் அநாத குழந்தைகள் என்று சொல்வதை விட அரசு குழந்தைகள் என்று சொல்வதை நான் பெருமிதம் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 11 வருஷத்துக்கு முன்னாடி வயலோகம் என்ற பக்கத்து கிராமத்தில் அகரப்பட்டியில் சாதி கலவரத்தினால் எங்கள் அம்மா வேலைக்கு போன இடத்துல கொண்டுட்டாங்க. எங்கள் அப்பா அதே நினச்சி மைண்டு சேஞ்ச் ஆகி எங்கள் அப்பா தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் 4 பேர். எனக்கு 7 வயசு இருக்கும், எங்கள் அக்காவுக்கு 12 வயசு, என் தம்பிக்கு ஒரு 5 வயசு, என் தங்கச்சிக்கு 1 வயசு கூட ஆகலை. எங்கள் அம்மா இறந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. 4 பேரும் அனாதை நின்று சார். அப்போக்கி எங்கள் ஒரு ஹாஸ்டலில் எங்களை கொண்டே சேர்த்து விட்டாங்க. ஐயா, உங்களை யாரையா படிக்க வச்சது? என் தகப்பனார் தான். ஆனால் என்ன யார் படிக்க வைக்கிறான்னு உங்களுக்குலாம் தெரியுமா? என் தம்பி 9th பாதியோட முடிச்சுட்டு அவன் என்னை படிக்க வைக்கிறாயா. என்ன என் செய்யும் அவன்கிட்ட நான் கேட்டேன், நான் தானே அக்கா, நான் உன்னையும் தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன், நீ படிக்க போன தம்பின்னு சொன்னதுக்கு அவன் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா? நான் படித்தா எனக்கு மட்டும்தாக்கா பெருமை, ஆனால் நீ படிச்சானா அந்த குடும்பத்துக்கு அந்த சமூகத்துக்கே பெருமை. எங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கிற வரையும் தான் சார் அது சொந்த வீடு எல்லாமே. எனக்கு அதை விட்டால் வேறு வழியே இல்லை. ஹாஸ்டல் பேர் என்னப்பா? சமூக நலத்துறையின் கீழ் சத்யா அம்மையார் நினைவு ஆதரவற்ற குழந்தைகள் படிச்சுக்கிட்டு வர்றேன். 11 வருஷமாக அந்த ஹாஸ்டலில் தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சாதி கொடுமையை ஒழிச்சாதான் நம்ம 2020 நம்ம இந்தியா வல்லரசு ஆகும். பெண்களாக பிறந்தது சாக பொருட்களையா, சாதிக்க தான் பிறந்திருக்கோம். பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது. பிறந்தோம் வளர்ந்தோம் சாதிச்சோம்னு தான் இருக்கணும். நல்லா யோசிக்கங்க. இந்த நாட்டில் தமிழ் மக்கள் தான் இருக்கணும், தமிழர்களாகத்தான் இருக்கணும். ஆனால் என்ன நடந்து போச்சு, ஜாதியத்தை நாம் பந்தயம் போட்டு வச்சுக்கிட்டோம், பதியம் போட்டு வச்சுக்கிட்டோம். அதனால் இந்த ஊருக்குள்ளே ஜாதி தேவையா? லட்சுமின்னு ஒரு குழந்தை, உன் கதையை சொல்லுடா. 4 வயசு இருக்கு எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுக்க போனேன். அப்போதைக்கு எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுத்துட்டு நான் திரும்ப வரையில் குறுக்கு பாதையில் போயிட்டு இருந்தேன். ஒரு 4 பேர் என்னை அம்மாட்ட கூட்டி போகிறேன்னு சொல்லி என்னை கூட்டி போயிட்டாங்க. அதாவது கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, ஒரு ரூமில் அடைச்சி போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன், அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே, இந்த பிள்ளைய கண்ணு நோண்டி பிச்சை எடுக்க வைக்கலாம்டா, கை காலெல்லாம் உடைச்சி பிச்சை எடுக்க வைக்கலாம்டா, நமக்கு நிறையா வசூலாகும், கண்ணை விற்றா நமக்கு நல்லா வசதியாக நிறையா வாழலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நான் பயந்து அவங்கள்ட்ட தப்பிச்சு வந்துட்டேன். ஒருத்தவங்க வழியில் வந்திருக்காங்க. நீ யாருன்னு கேட்டாங்க. அவங்க அப்புறம் ஒவ்வொரு ஊராக கூட்டி போய் இது உங்கள் ஊரா இது உங்கள் ஊரான்னு காமிச்சாங்க. நான் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஊர் வந்துச்சு, விராலிமலை. அதான் விராலிமலை. அந்த ஊரில் ஸ்கூல் இருந்துச்சியா. அது எங்கள் ஊரில் மட்டும்தான் ஸ்கூல் இருக்குன்னு நினச்சிட்டு ஸ்கூல் இருக்க ஊரை எங்கள் ஊர் சொல்லிட்டு. உனக்கு 4 வயசு? சரி. அங்கே ஹெட் மாஸ்டர்கிட்ட விட்டாங்க.
ஹெட்மாஸ்டர் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. சரி. ஹெட்மாஸ்டர் வந்து நீ யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் நடந்ததை நான் சொன்னேன். அப்புறம் எங்கள் ஆசிரமத்தில் போய் விட்டாங்க. எந்த ஆசிரமம்? வெள்ளையம்மா வள்ளலார் ஆசிரமம். வள்ளலார் ஆசிரமா? சரி. இப்போ அங்கே தான் நான் 10 வருஷமாக வளர்ந்துட்டு வரேன். எங்கள் அம்மா பேர் வந்து மேரியா. உங்கள் அம்மா பேர் மேரி. சரி. எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். எங்கள் அண்ணன் பேர் வந்து பாஸ்கர். பாஸ்கர். எங்கள் அக்கா பேர் வந்து ஜான்சி ராணி. உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் டிவி நேயர்கள், இந்த பெண்ணை இப்ப பார்க்கிற நேயர்கள், எங்காவது இவர்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள் நிச்சயமா. அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் இந்த குழந்தைக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள். அடுத்தது சங்கீதா. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எங்கள் அப்பாவுக்கு வந்து எய்ட்ஸ் நோய் இருந்துச்சு. அதனால எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. எந்த ஊர்? நான் வந்து லால்குடி திருமங்கலத்தில் இருக்கேன். லால்குடி கிராமம் தான். சரி. அவர் செஞ்ச அந்த அறியாமையால ஒரு பாவமரியாதை எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஓ, அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. சரி. அப்போ அவங்க 2 பேரும் இறக்குறப்ப எனக்கு வயசு 10, என் தம்பிக்கு வயசு 5. இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன். என் தம்பியும் ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்ருக்காங்க. அவனை பார்த்தே 4 வருஷம் ஆச்சு. கடவுள் வந்து எனக்கு உள்ளத்தில் தான் நோயை கொடுத்தாரு, ஆனால் எனக்கு உடல்லையும் ஒரு நோயை கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து மூளையில் வந்து கட்டி இருக்குது. ஓ ஓ. அதனால என்னால் படிக்க முடியல. ஓ, பாருங்களேன், இது 3வது கிராமம். கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் திருமணம் பண்ணிக்கிட்ட பிற்பாடு எங்கேயோ போய் எய்ட்ஸை வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவன் வாங்கி கொண்டு வந்து ஏதுமறியாத மனைவிக்கு அதை விளைவிச்சிட்டான். அதில் விளைந்த பிள்ளை விளைவு என்ன? அந்த தகப்பன் செய்த தவற்றுக்காக இந்த பிள்ளை தன்னுடைய மூளையில் கட்டியை சுமந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இதே சுகப்படுத்தணும், இதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு பணம் ஆகும்? பரீட்சை எழுத முடியலை, மயக்கம் வருது, ஃபிட்ஸ் வந்துடுது இல்லையா? ஃபிட்ஸ் வந்துடுது. அப்படின்னா ஒரு பெண் குழந்தை என்னை பாடுபடும்ன்றதை யோசிச்சு பாருங்க. எங்கே போகணும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு 2 உதாரணம் நாம் இங்கே மேடையில் கேட்டோம். 2 காண்டி. ஒரு பக்கம் மேலே சிவபுரி. இந்த பாப்பா பேசி பார்த்தீங்களா? நான் அதை ரொம்ப கவனமாக கேட்டுட்டு வந்தேன். இந்த மேலே சிவபுரியிலே அந்த ஊர்க்காரர்களே சேர்ந்து 7000 மரம். யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைகள் 2 நாளைக்கு ஒரு முறை அதற்கு நீர் விடுவது மட்டுமல்ல, தூசு துப்பட்டைகள் இருந்தால் அப்புறப்படுத்துவது, வீதியை செதுக்குவது, செப்பனிடுவது என்று ஊர் சுகாதாரத்தை நமக்கு நாமே, நம் ஊருக்குள் நாமே செய்து முடித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ஊர்க்காரர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கிராமத்துக்குள்ளே செயல்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். இப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு. அது ஒரு உதாரணம் ஆச்சா? அந்த பக்கத்தில் அந்த பையன் உட்கார்ப்பா. அதான் நீங்க என்ன செஞ்சீங்க? அரசினர் மாணவர் விடுதி கட்டி கொடுத்தோம், தார்ச்சாலைகள் போட்டு கொடுத்தோம். ஊருக்கு அவங்களே சாலை போட்டுக்கிட்டாங்களாம். ஆச்சுங்களா? இன்னொரு பையன் ராஜேஷ்குமார். வாங்க வாங்கய்யா வாங்க. என் பேர் ராஜேஷ்குமார், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கந்தான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இது வரைக்கும் 500 பேர் சேர்ந்து கந்தான உறுதிமொழி படிவம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு கம்பன் கழக விழாவில் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தவங்களாம் விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு போயிட்டு அவங்களாம் வந்து எங்களை ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் போயிட்டு கந்தான பிரச்சாரம் பண்ணோம். எங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து கந்தான ஒப்புதல் படிவம் அங்கேயும் கொடுத்தாங்க. சரி, அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பிள்ளை, இவருடைய வயதில் 500 கண்டானங்கள் அது பெறுவதற்கான எல்லார்ட்டையும் ஒப்பந்தம் வாங்கிக்கிட்டார் இல்லையா? கையெழுத்து வாங்கியிருக்கார். இதை மட்டும் இல்லை, கண்டானத்தின் அவசியத்தை பற்றி அங்கங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறார். இவர்கள் வயதில் நாளை போய் செய்ய போகிறது இருக்கட்டும், இன்றைக்கே நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு வேலைகள் இருக்கின்றன. அந்த வேலையை என்ன செய்கிறது? இவர் மாதிரி கண்டானம் பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடிப்போவது ஒரு புறம், இன்னொரு புறம் உங்கள் ஊர் ஓய்வு பெற்ற பெரியவர்களை சந்தியுங்கள். 1. 2,
உங்க ஊர்ல படிக்கிற பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் ஒன்று சேருங்க. உங்கள் கிராமத்தை நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால், இந்த நாட்டை வல்லரசாக ஆக்கப் போவது உண்மை என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாளை சாதிப்பதை காட்டிலும் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருங்கள். எல்லாரும் ஒன்றாக நிமிர்ந்து நின்று இந்த மண்ணை 2020க்குள் வளம் பெற்ற நாடாக, வல்லரசாக, எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய நாடாக நிமிரச் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை இப்போது கிராமங்களுக்குள்ளே நுழைவோம். கிராமங்களை சீர்திருத்துவோம். ஊருக்குள்ளே இருக்கிற ஜாதி அவலங்களை போக்குவோம். ஊருக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையின்மையை போக்குவோம். நாம் எல்லாரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்பதை நிலைநிறுத்துவோம் என்று கூறி சன் டிவியின் அரட்டை அரங்கம் நிறைவு செய்கிறது. வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம்.